கொஸ்டின் வந்து ஊடலே கட் ஆயிருச்சு. அதனால் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டாக இதை போடுறேன். 27வது கொஸ்டின். இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் சி. இது வந்து ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். 28வது கொஸ்டின். கூற்று காரணம். கூற்று காரணம் தான் இந்த வட்டம் அதிகமாக வந்திருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் பி. இதுக்கு ஆப்ஷன் சி வரும். கூற்று காரணம் கூற்று இரண்டும் சரி வரும். 29வது கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர்னா இது ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி. அப்படியே வாங்க. 30வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னா பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறி. பூமி சுழல்கிறது. பூமி சுழல்கிறது தான் அது நிகழ்கால தான். அதனால் ஆப்ஷன் டி. 31வது கொஸ்டின். யானை விரைந்து ஓடியது. யானை என்ற பலவின்பால் பேருக்கு அது என்று ஒன்றின்பால் விகுதியாக இடம்பெற வேண்டும். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி. 32வது கொஸ்டின். கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக. இந்த வட்டம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் அதிகமாக வந்திருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி. 33வது கொஸ்டின். கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுக. இதுக்கு என்ன சொல்ல வரும்னா ஆப்ஷன் டி. அப்படியே வாங்க. டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். 34வது கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் டி. ஏகப்பட்ட கொஸ்டின் 20 கொஸ்டினாச்சும் வந்திருக்கும் இந்த இதுலேருந்து. பாருங்கள், அடுத்த கொஸ்டின் அதே தான். 35க்கு இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் சி போற்றுதல். 36க்கு அளவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேற உண்டா? இதுக்கு என்ன ஆன்சர் வந்து கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏ சரி, ஆர் தவறு. அதனால் ஆப்ஷன் ஏ வரும். வேறு இல்லை வரும். அதனால் இங்கே வந்து வேறு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. 37வது கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ. 38வது கொஸ்டின். தகுதியான வென்ற விடல். இதுக்கு வந்து என்ன சொல்ல வரும்னா ஆப்ஷன் சி கல்வி. குரூப் 1 ரேஞ்சு கேட்டிருக்காங்க வந்து குரூப் 4. இதோட ஜிகே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆன்சர் எடுக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்காண்டி. 39வது கொஸ்டின் என்ன வரும்னா நான் டக்குன்னு ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் சரி இரண்டும் சரி. ஆப்ஷன் சி வரும். 40வது என்ன கொஸ்டின் வரும் ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் சி. நான் வந்து உங்களுக்கு கரெக்டான கொஸ்டின் தான் சொல்கிறேன், நான் வந்து தப்பாக வந்து சொல்லலை. எல்லாமே கரெக்டாக செக்அப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். 41வது கொஸ்டின் என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் பி. அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணி. 42வது என்ன கொஸ்டின் ஆன்சர் வரும்னா கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். இதற்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் சரி வரும். காரணம் நீங்களே படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து டக்குன்னு ஆன்சர் சொல்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். 43வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ. நல்லா பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் ஏ தான் வரும் 43வது. 44வது என்ன ஆன்சர் வரும்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழை சொல் கண்டறி. இதில் வந்து இன்னும் 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் சி. 45க்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் பி. அப்படியே வாங்க. 46வது கொஸ்டின் போயிடுவோம் டக்குன்னு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா மரபு தொடரின் பொருள் தேர்வு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா தீய காலம் தான் வரும் இதுக்கு ஆன்சர். 47க்கு என்ன வரும்னா ஆப்ஷன் டி வேதனை. அப்படியே வாங்க. 48க்கு என்ன ஆன்சர் வரும்னா ஊவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார். இது வந்து ரெண்டுமே சரி தான் வரும். ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி என்பது விளக்கியுள்ளது. 49வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா கீழ்காண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யும். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கு மேற்பட்டது.
பல கிளைகள் மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்தியா நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீரஸ் பாரதியார். இது மட்டும்தான் தப்பு. அதனால் இதுக்கு ஆப்ஷன் என்னன்னா சி. 50வது கொஸ்டின் என்ன ஆன்சர்னு பார்ப்போமா? டக்குன்னு வாங்க. பாடும் பாடல் என்ற சொற்சொல்லை எந்த பெயர் சொல்லை வகையினை கண்டறிய? ஆப்ஷன் சி எதிர்கால பேரெச்சம். ஆப்ஷன் சி வரும் இதுக்கு, எதிர்கால பேரெச்சம். 51க்கு நட என்னும் வேர்ச்சொல்லின் வழியே உயிர்திணை வினையிலும் பெயரை கண்டறி. நடந்தது. ஆப்ஷன் நடப்பது, நடப்பவை. ஆப்ஷன் டி வரும் நடந்தவன். வை என்னும் வேர்ச்சொல்லை ஏவல் வினைமுற்றினை கண்டறியினா இதில் நாலுமே வராத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது நல்லா பார்த்தோம்னா டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர்னு அஃபிஷியலாக விட்டதுக்கப்புறம் பாருங்கள். 53க்கு என்ன ஆன்சர்னால் 53க்கு தரணினா சூரியனும் வரும் உலகமும் வரும். அதனால் ஆப்ஷன் ஏ வரும். 54க்கு என்ன வரும்னா மீமிசை ஞாயிறு என்னும் சொற்களை உணர்த்தும் பொருளை கண்டறி. நடு பகுதி வராது, கீழ்ப்பகுதி வராது, பக்கப்பகுதி வராது, மேல் பகுதி தான் வரும். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் வரும். 56வது கொஸ்டின் பிறவினை தொடரை கண்டறிய. அரசன் மாலை அணிவித்தான். இதுக்கு ஆப்ஷன் டி தான் வரும். இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். 57வது என்ன ஆன்சர் வரும்னா எவ்வையின வினை என்பதை கண்டறி. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மற்றும் வினை எப்போதும் நிகழும். இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். செய்வினை செய்பாட்டு வினையாக மாறும்போது. தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். ஆப்ஷன் டி வரும். 59வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் பி தான் வரும். இருக்கும் 60. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா காம்ரேட் என்ற சொல்லை எம்மொழியிலேருந்து பெறப்பட்டது. பிரான்ச் மொழி. இந்த சம்மந்தம் இல்லாமல் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியல. கொஸ்டின் அப்படி இருக்குது எல்லா கொஸ்டினும். 61க்கு என்ன ஆன்சர் வரணும்னா இதுக்கு சரியான விலை முடியரசன் வீரகாவியம். இது மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதனால் ஆப்ஷன் ஏ தான் வரும். 62க்கு என்ன ஆன்சர் வரும்னா மாலையில் நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. ஆப்ஷன் சி தான் வரும். கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. இல்லை இதுக்கு மாறி வந்திருக்கு. அதனால் ஆப்ஷன் மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன. அதனால் இது ஆப்ஷன் டி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சி போட்டாலும் வரலாம், டி போட்டாலும் வரலாம். 63வது கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் சி கூற்று தவறு காரணம் சரி. 64வது கொஸ்டின் என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் பி. இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். 65 ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். கங்கா ஓகம் தான் வரும். அதனால் ஆப்ஷன் டி தான் வரும். இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா ஆப்ஷன் டி தான் வரும். இதுக்கு ஆடுதல் தான் வரும். இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும். இதுனா இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மார்க் எத்தனை இது இருக்குது. அதனால் இதுக்கு ஆப்ஷன் டி மா தான் வரும். 68க்கு ஆன்சர் பார்ப்போமா? டக்குன்னு வாங்க, டக்குன்னு போயிடுவோம். அடுத்து ஜிகே வேறு உங்களை போடணும். இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்னா ஆப்ஷன் பி. இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்னா ஆப்ஷன் சி.